ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு லாஸ்ட் டே நைட் வீடியோ பார்க்க போகிறோம். 85+ எடுக்கணும், எடுக்க முடியும், 90க்கு நான் 85க்கு மேலே எடுப்பேன் அப்படி நினச்சி படித்தாதான் நல்ல மார்க் வரும். இங்கிலீஷில் மார்க்கே போட மாட்றாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சி படிச்சிங்கன்னா வராது. அவங்க மார்க் போடுறாங்களோ இல்லையோ, நம்மளோட திறமையை நம்ம காட்டணும், நம்ம படித்ததை அவுட்புட் நல்லா கொண்டு வரணும், அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு 20 மார்க் கரெக்டாக எழுது. அதில் எப்படி 17க்கு மேலே கரெக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் 5 மார்க்ஸில் எல்லாத்துக்கும் போகிற இடம் வந்து பேராகிராஃபில் 3 மார்க் போடுறாங்க, 2 மார்க் போடுறாங்க. ஸ்கூலில் அப்படி தான் போடுவாங்க. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு போகணும். பப்ளிக்கில் போட்டுருவாங்க, ஆனால் 5 மார்க் கொடுக்கணுன்னா அந்தளவுக்கு இருக்கணும் பேராகிராஃப். ஓகே, சரி. கிராமர்லாம் என்ன பண்ணணும் எல்லாமே ஒரு வாட்டி நம்ம சொல்லிடலாம். நேற்றே சொல்லியாச்சு, இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடலாம். லாஸ்ட் மினிட்டு 5 மார்க்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். என்ன பிடிஎஃப்னா வே டு சக்ஸஸோட 21 மார்க்ஸ். இதுதான் அந்த 21 மார்க்ஸ். ஸோ சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வே டு சக்ஸஸில் என்ன இருக்கோ அப்படியே கோத்ரூ பண்ணுங்கள். நியூ வெர்ஷனில் நான் கொடுத்த பழைய வெர்ஷன், அதில் சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் மட்டும் நியூ வெர்ஷனில் படிச்சிங்கன்னா அப்படியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ஓகே, 3 மார்க் எடுத்துடலாம். மீதி எல்லாம் கூட நம்ம வந்து அந்த வே டு சக்ஸஸில் பார்த்துக்கலாம். அடுத்த பிடிஎஃப் மினி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். இந்த மினி மெட்டீரியலை நீங்கள் படித்தது மூலிமா நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். லெட்டர் ரைட்டிங்கு அது இதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாமே ஈஸியாக பார்த்துக்கலாம் மினி மெட்டீரியலில். ஓகே, இப்போ போயம் இஆர்சி வச்சுக்கோங்களேன். இஆர்சிக்கு நமக்கு வந்து அந்த லைன் எந்த போயம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஹிண்ட் இருக்கும். ட்ரீ அப்படின்னா கேஸ்னா ட்ரீ, ஏதாவது ஒரு ஹிண்ட் இருக்கும். நெப்போலியன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிண்ட் இருக்கும். ஒலிசஸ்க்கு ஒரு இது இருக்கும். அந்த ஒரு ஹிண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஹிண்ட்டு அண்ட் காமனான எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுவாங்க சில பேர் ரெஃபரன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ ரெஃபரன்ஸு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுனா போதும். ரெஃபரன்ஸ் என்னது, திஸ் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் தி போயம் அண்ட் அந்த ஆத்தர் அப்படி எழுதிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் எழுது. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் காமன் எக்ஸ்ப்ளனேஷனும் அந்த மினி மெட்டீரியல் இருக்குது. ஸோ வாங்க எல்லாமே பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி லைக் போட்டுருங்க. ஒரு 10,000 லைக் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் கீழே அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 மார்க்கு சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் சொல்லிட்டு இப்போ தான் டெஃபினிஷன் டேர்ம்ஸ். கண்டிப்பாக டெஃபினிஷன் டேர்ம் பாருங்கள். புக் பேக்கு நம்ம வே டு சக்ஸஸில் என்ன இருக்கோ அதான் கேட்பாங்க. பிளண்டட் வேர்டு நான் அதுக்கும் மினி மெட்டீரியல் கொடுத்துருக்குறேன். மினி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இதில் ஈஸி. இதெல்லாமே பாருங்கள், இதெல்லாம் ஈஸியாக மாறுது. பிளண்டட் வேர்டு, ட்ரிபிள் வேர்டு, அப்ரிவேஷன் எல்லாமே இங்கே எடுத்துடலாம். இடியம் வந்து புக் பேக் வரும். ஃப்ரேஸில் புக் பேக். ஃபாரின் வேர்டு ஈஸி. ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் எல்லாமே ஈஸி. அமெரிக்கன் பிரிட்டிஷோட ஈஸி. கொஷின் டேக் ஈஸி. கொஷின் டேக் வந்து கொஞ்சம் நுணுக்கமாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக பார்த்தா தான் எழுத முடியும். காம்பவுண்ட் வேர்டு ஈஸி தான் இல்லையா? ப்ரொப்போர்ஷன் பார்த்துக்கோங்க. சிங்குலர் ப்ளூரல் ஈஸியாக இருக்கிறது ஒரு 12 இருக்கும் சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸோட சேர்த்து. மீதி எல்லாம் தான் கொஞ்சம் ஒரு டைட் கொடுக்கும். ஒழுக்கமாக பார்த்துட்டு போனது எழுத முடியும். சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்துக்கணும். மாடல் செமி மாடல் பார்த்துக்கணும். அது இது பார்க்குறது மூலிமா 5 மார்க்லேயும் ஒரு மாடல் செமி மாடல் அட்லீஸ்ட் புக் பேக்காவது பார்த்துட்டு போங்க. டென்சஸ் கொஞ்சம் கஷ்டமானது தான், நிறைய ரூல்ஸ் இருக்குது. சிலபிஃபிகேஷன் பார்த்துருங்க, ஈஸி. மிஸ்பெல்ட் கரெக்ஷன் வேர்டு, அதாவது ஒரு வேளை ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்து கரெக்டான ஸ்பெல்லிங் எழுதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுத்து இது தப்பான ஸ்பெல்லிங் இது அப்படிலாம் கேட்பாங்க. ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கோங்க. பொலைட் ஆல்டர்னேட்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் 1 மார்க்கு. இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 21 மார்க் அடிக்கணும். இதெல்லாம் படிச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து போயம் அப்ரிஷியேஷன். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வைக்கிறேன். போயம் அப்ரிஷியேஷன் ஃபோட்டோ எடுத்து நான் ஒரு பிடிஎஃப் மாதிரி வைக்கிறேன். ஒரு 20 கொஸ்டின் இருக்கும். அது படிச்சிங்கன்னா அதை நான் எழுதிடலாம். ஆனால் ஒன்று, இதில் வந்து அந்த சிமிலி மெட்டாஃபர் அந்த போய்ட்டு டிவைஸ் வந்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அதில் 1 2 வரும். அலிட்ரேஷன்லாம் கேட்டால் எழுதலாம். ஸோ அதெல்லாம் மார்க் விட்றாதீங்க, பார்த்துக்கோங்க. வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு 4 லெசன்லேயும் வந்து எல்லாம் பார்த்துட்டு போங்க. 5 லெசன் பார்க்கணும். 4 லெசன் பார்த்தாலும் போதுமானதுன்னு படிக்க முடியாதுங்க சொல்கிறேன். கிராமர் இன்டைரக்ட் பார்த்துருங்க. இஃப் கிளாஸு ஹேடு வேர் யூஸ் பண்ணுறேன். பிகின் வித் இஃப் ஹேடு வேர், இது ரொம்ப ஈஸி, ரூல்ஸ் கம்மி, பார்த்துட்டு போயிரு. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ், அட்லீஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் புக் எக்ஸசைஸாவது பார்த்துருப்போம். அது என்ன நடக்குது, பேசிவ்னா என்ன, ஆக்டிவ்னா என்ன. பை வந்தால் பேசிவ், பை வரலன்னா ஆக்டிவ், வாசு பை வந்தால் ஆக்டிவ் பேசிவ், வாசு பை வரலன்னா ஆக்டிவ். இந்த மாதிரி ஹிண்டெல்லாம் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். சரியா? இதை வச்சு கொஞ்சமாவது இது அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கிராமர். அடுத்தது இஆர்சி நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன். உங்களுக்கு வந்து அந்த இது கொடுத்துட்றேன்னு, அந்த ஹிண்ட்டு கொடுத்துட்றேன்னு. அதுக்கப்புறம் போயமோட பேர், ஆத்தரோட பேர். 6 போயமோட 6 ஆத்தர் பேர் எழுதியிருக்கேன். ரெஃபரன்ஸுன்னு போட்டு இதைத்தான் எழுதணும் நீங்கள். அதாவது திஸ் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் கேஸ்டில், அது ஆத்தர், அது ரிட்டன் பை தி எட்வின் மோயர் அப்படின்னு எழுதிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுங்க. எக்ஸ்ப்ளனேஷன் காமன் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லா இதுக்கும் வே டு சக்ஸஸில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க.
ஸோ மொத்தமாக 6 போயம் இருக்குது. ஸோ நேமு ஆத்தர் பேர் எழுதுனாலே 2 மார்க் கொடுத்துருவாங்க. கண்டே பிடிக்க முடியாத லைனு 3 கொடுப்பாங்க, 2 எழுத சொல்லுவாங்க. கண்டே பிடிக்க முடியாத லைனு. அப்போ நீ என்ன பண்ணணும்னா அந்த ஹிண்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். சரியா? இல்லை அப்ரிசியேஷன் படிக்கும்போதே அந்த லைன் பை லைனை பார்த்துக்கணும். அடுத்த ப்ரோஸ் கொஷின் ஆன்சர் இதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்குது. நல்லா படிக்கிறவங்க புக் பேக் எல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள், டீட்டெயில் படிக்கிறது படிங்க. அந்த மாதிரி படிக்க முடியாதவங்க டீட்டெயில் படிப்போம் இல்லையா, 3 லெசன் டீட்டெயில் படிக்க சொல்லியிருக்கேன், அதாவது ப்ரோஸ்லேயும் போயம்லேயும். அப்போ ப்ரோஸில் படிக்கும்போது அதை வச்சு எழுதிக்கலாம். சார் 3 லெசன்லேருந்து வரலன்னா நீங்கள் ஒரு 4 லெசன் படிச்சுக்கோங்க போதும், அதுலேருந்து வந்துடும். ஃபஸ்ட்டு 4 லெசன்லேருந்தே வந்துடும். சரியா? ஏதோ ஒரு 4 லெசன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போ, அதை வச்சு கூட 1 எழுதிக்கலாம். இல்லை நீ படி, ஏதாவது 2 தான் எழுதணும், 6 மார்க்கு விட்றாத. 3x3 9 டயலாக் ரைட்டிங் வரலாம். டிஸ்கிரைப் தி ப்ராசஸ் கண்டிப்பாக வரும். வெஜிடபிள் சாலட் பண்ணு, டீ பண்ணு, காஃபி பண்ணு, ஆப்பிள் ஜூஸ் பண்ணு, மேங்கோ ஜூஸ் பண்ணு, லெமனாட் பண்ணு, எப்படி பண்ணுவேன் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இது ஒரு 6 பாயிண்ட்டு. 6 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் சந்தோஷம். 6 பாயிண்ட் மினிமம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டான கிராமர், கரெக்டான கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக ஒரு எளிமையாக எழுதுங்க. ஓகேவா? அப்போ தான் இது 3 மார்க் கொடுப்பாங்க. ஓகே, பை சார்ட் பார் சார்ட் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. பை சார்ட் பார் சார்ட் நம்ம வந்து அதை ஆன்சர் பண்ணணும். இது ஈஸி தான். ப்ராபபு, ஸ்லோகனு, எக்ஸ்பேண்டட் லைன்ஸ். ப்ராபப் கேட்டாங்கன்னா ப்ராபப் நான் மினிமீட்டரில் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பாருங்கள் நிறையா இருக்குது அதில். ஸ்லோகன்ஸும் ஈஸி தான், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஆனால் ஸ்லோகன் நீங்கள் நினைக்கிற மாதிரி கேட்க மாட்டான், ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கும். எக்ஸ்பேண்டட் லைன்ஸ் வந்து செம ஈஸி. எக்ஸ்பேண்டட் லைன்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்தாங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு 2 வரியில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லணும். இது எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போங்க. ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் கேட்டால் ஜம்பிள் சென்டென்ஸ் அது நம்ம மேக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கேட்பாங்களா இல்லையானா ஏதாவது 4 கேட்டு 3 எழுத சொல்லுவாங்க. ஸோ அதனால் டிஸ்கிரைப் தி ப்ராசஸ் கேட்டுருவான். பை சார்ட் பார் சார்ட் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி மிஸ் ஆனால் ப்ராபப் கன்ஃபார்மு. எனக்கு தெரிஞ்சு இது 3 கன்ஃபார்மு. அது போக மீதியெல்லாம் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ பட் இந்த 3x3 9 விட்டுறாதீங்க. சரியா? இதில் தான் நிறைய பேர் மார்க் எடுக்கிறீங்க. 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 5 மார்க் எழுதணும். ப்ரோஸில் ஃபஸ்ட்டு 3 படிச்சிருங்க, போயமில் ஃபஸ்ட்டு 3 படிச்சிருங்க. இல்லை ப்ரோஸில் லாஸ்ட்டு 3 படித்தாலும் சரி, போயமில் லாஸ்ட்டு 3 படித்தாலும் சரி, சப்ளிமெண்ட்ரிலேயே லாஸ்ட்டு 3 படித்தாலும் சரி. ஃபஸ்ட்டு 3 படிக்கிறது பெட்டர், மிட்டம்லேருந்து படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு 3 யூனிட் ஃபுல்லாக படிங்க. அதாவது என்ன படிக்கணும்னா 4 டீட்டெயில் இருக்குன்னு 4 டீட்டெயிலும் படிக்க சொல்லு. ஜென்ரல் எஸ்ஸே படித்தா போதும், ஜென்ரல் பேராகிராஃப் படித்தா போதும். ஒரு பேராகிராஃப் எப்படி எழுதணும்னு தெரியும்ல, ஆத்தர், டைட்டில், தீம். அதாவது டைட்டில், ஆத்தர், தீம். இதை எழுதிட்டு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒரு 3 எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 வரியில் எழுதி ஒரு 12-15 வரியில் எழுதி மாற எழுதும். இப்படி எழுதுனா தான் ஓரளவுக்காக மார்க் கொடுக்கும். ஓகேவா? சரி, ப்ரோஸு, போயம், சப்ளிமெண்ட்ரி. சினாப்சிஸ் போட்டு எழுதலாமா? உங்கள் டீச்சர் எழுத சொன்னால் எழுதலாம், அதுக்கு மார்க் தராங்க. காமனாக உங்கள் டீச்சர் என்ன சொல்லுவாங்க அதை கேளுங்க. இது 3 5 மார்க்குமே பார்த்துக்கோங்க. சம்மரி ரைட்டிங், ரஃப் டிராஃப்ட்டு, ஃபேட் டிராஃப்ட்டு. நோட் மேக்கிங் வேண்டாம், விட்டுருங்க. ரஃப் டிராஃப்ட் போட்டு ஹெட்டிங் கொடுத்துருங்க, சூட்டபிள் டைட்டில் கொடுத்துருங்க. 100 வேர்டு இருக்கிறது அப்படி இருந்ததுன்னா 75 வேர்டாக மாற்றி எழுதுங்க. அதை லெஃப்ட்லேருந்து ரைட்டு கிராஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபேட் டிராஃப்ட் எழுதுங்க, அதுக்கு சூட்டபிள் டைட்டில் கொடுங்க. 75 வேர்டு 50 வேர்டாக மாற்றி எழுதுங்க. அப்ஸ்ட்ராக்ட் எழுதுங்க. அப்ஸ்ட்ராக்ட்னு எழுத தெரியலன்னு பரவாயில்ல, ஒரிஜினல் பேராகிராஃபில் எவ்வளோ, ஃபேர் பேராகிராஃபில் எவ்வளோ, ஃபேர் டிராஃப்டில் எவ்வளோ அப்படிங்கிற அந்த வேர்டு நம்பர் எழுதணும். சரி, அதெல்லாம் எழுத தெரியாதுன்னா ஜஸ்ட் இது மட்டும் எழுதுனா போதும். லெட்டர் ரைட்டிங், அஃபீஷியல், பர்சனல். அதாவது இன்ஃபார்மல், ஃபார்மல். இன்ஃபார்மல்னால் நம்ம பர்சனல் எழுத லெட்டர், அதுக்கு ஃப்ரம் டுவோல வராது. அந்த பாடி ஆஃப் த லெட்டர் அதை விட முக்கியம் ஃபார்மேட். நீங்கள் ஃபார்மேட்டே மாறி போச்சுன்னா லெட்டர் ரைட்டிங் தப்பாயிடும். ஸோ அதனால் அஃபீஷியலாக எழுதுகிற லெட்டர் ஃப்ரம் டு வரும், டேட் எழுதணும், சப்ஜெக்ட்டு ரெஸ்பெக்டட் சாரு, லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு தேங்க்யூன்னு போட்டு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லியும் போட்டு எழுதிடலாம். பர்சனல் லெட்டர் வந்து உங்களுக்கு டியர்லேருந்து ஆரம்பிக்கும், டேட் எழுதணும், அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு வந்துடுங்க, அட்ரஸ் வந்து என்வெலப் எழுதணும், அந்த மாதிரி முடிஞ்சுது. ஸோ நீங்கள் பார்த்து ஃபார்மேட்டையாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போங்க, அதில் 2-3 மார்க் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் புக் பேக்கா, புக்கின்னா எது வேணாலும் கேட்கலாம், ரெடியாக இருந்துக்கோங்க. அஃபீஷியல், பர்சனல். இது எது சார் பார்க்குறதுனா மினிமீட்டரில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குது. முடியாதவன் அதையாவது பண்ணி, இப்போ பாடி ஆஃப் லெட்டரில் 1 லைன் 2 லைன் கொடுத்துருக்காங்க, ஆனால் வே டூ சக்ஸஸில் கிளியர் அண்ட் கட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க, நல்லது. வே டூ சக்ஸஸில் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது எப்படி என்னங்கிறதெல்லாம் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீ பார்த்துட்டு இப்போ ஒரு 4-5 எக்ஸாம்பிள் எடுத்து கம்ப்ளைண்ட் லெட்டர் பாரு, ஒரு ஏதாவது வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு வர ஹெட் மாஸ்டருக்கு எழுதுகிற மாதிரி பாரு, அப்புறம் அஃபீஷியல் லெட்டர் ஃப்ரெண்டுக்கு எழுதுற மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போ, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து ஹோமோஃபோன்ஸ். இது வந்து எரர் ஸ்பாட்டிங்கும் கேட்பாங்க, இதுவும் கேட்பாங்க. என்ன கேட்டால் எரர் ஸ்பாட்டிங் ஈஸி தான், அது கோல்டன் ரூல்ஸ் நேற்றே கொடுத்துருந்தேன். ஒருவேளை அது முடியல அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் 2 மார்க் நமக்கு. ஸோ மாடல், செமி மாடல், குவசி மாடல். இது ஈஸி. செமி மாடல், குவசி மாடல் இருக்கிறதே 10-12 கொஷின் தான், புக் பேக்கு தான் கேட்பாங்க.
மாடல் ஸ்கேனு குட்டு ஷுட்டு குட்டு. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு புக் பேக் தான் கேட்பாங்க. ரிலேட்டிவ் ப்ரானம்னா டபிள்யூ ஃபார்ம் வருது அதிகமாக, விச், வேர், ஹூ, ஊஸ், ஹூம். ஏன்னா நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்க, அதாவது ஒருத்தரை பற்றி குறிக்குதுன்னா ஹூன்னு எழுதணும், இல்லை 2 பேர்த்த பற்றி குறிக்கும் ஹூஸ்ன்னு எழுதணும். அடுத்த ஹூம் அப்படிங்கிறது அது வேறு. வென் அப்படிங்கிற டைம், காலத்தை குறிக்கிறது டைம், வென். அதுக்கப்புறம் வேர் அப்படின்னா எங்கே, அந்த பிளேஸை குறிக்கிறது. ஸோ நீங்கள் சென்டென்ஸை படித்து பார்த்து அதை மேட்ச் பண்ணி எழுதுங்க, செம ஈஸி. டென்சஸ் இங்கேயும் கேட்குறாங்க. லிங்கஸ் நீங்கள் தான் கரெக்டாக எழுதணும். லிங்கஸ் வந்து பல ஆங்கிளில் இருக்கலாம், பல ஆங்கிளில் எது வேணாலும் வரலாம். சரிங்களா? அடுத்தது காம்ப்ரிஹென்ஷன் 5 மார்க்கு. அதில் டீசெண்டாக அவன் பேராகிராஃப் கொடுத்துருப்பான், அதை படித்து பார்த்து 5 லைன் எழுதுங்க. தேவையில்லாமல் அந்த போயம் காம்ப்ரிஹென்ஷன் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இது எழுதுங்க. தட்ஸ் இட். 7 5 மார்க்குமே அடிச்சிடலாம். லெட்டர் ரைட்டிங்கும் இதுவும் மட்டும் கோட்டை விட்றாதீங்க, மீதியெல்லாம் காமனாக எழுதுறது தான். ஓகேவா? அதே மாதிரி இதுலேயுமே கோட்டை விட்றாதீங்க. ப்ரோஸ் அதுலேயுமே அந்த 3 லைன் தான் எதிர்பார்ப்பாங்க, நீங்கள் எழுத வந்து டீட்டெயில் இருந்தே எழுதுங்க. இஆர்சியும் கோட்டை விட்றாதீங்க லைன் தெரியாமல். போயம் அப்ரிசியேஷன் படிக்காமல் போகாதீங்க. 6 கொடுத்து 4 கேட்பான், அவர் 5ஆவது படிச்சுட்டு போ 4ன்னு சொல்லியிருக்கிறேன். கிராமரில் மார்க் போனாலும் பரவாயில்ல, 1 மார்க்கில் போகாமல் பார்த்துக்க. கிராமரில் இப்போ இருந்து கற்றுக்க முடியல, கற்றுக்க. அட்லீஸ்ட் இதையாவது கரெக்டாக எழுதிட்டு வா. ஆனால் ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ் ஒழுக்கமாக பார்த்துட்டு போ. இப்போதைக்கு முடிஞ்சதை பண்ணு, சரியா? நல்லா படிக்கிற குழந்தைங்க இதெல்லாம் ஒரு பெனிஃபிட்டாக எடுத்துகிட்டு நல்லா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 80 85 மேலே எடுத்துடலாம். ஏன்னா இங்கிலீஷில் உங்களுக்கே தெரியும், உங்கள் எஸ்ஏக்கெல்லாம் டீட்டெயிலுக்கெல்லாம் அது அந்தளவுக்கு மார்க் போட மாட்டாங்க. பட் இருந்தாலும் உங்களோட ட்ரை பெஸ்ட்டு கொடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வே டு சக்ஸஸ் கைடு, அதில் கரெக்டாக என்னெல்லாம் எக்ஸாம் கொடுமோ அது மட்டும் தான் இருக்க தவிர கசகசன்னு இருக்காது. 130 பேஜ் இருக்கும். கீழே மினி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், எதில் படிக்கணுமோ அதில் படிச்சுக்கோங்க. 1 மார்க் மட்டும் வே டு சக்ஸஸில் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. கைடு இல்லை, வே டு சக்ஸஸ் 1 மார்க் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மினி மெட்டீரியல் கொடுக்குறேன். ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம.